காப்பரிசி சரியா, காதணி அரிசின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. இந்த காதணி அரிசி வந்து குலதெய்வ கோயிலில் போய் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் மொட்டை போட்டு காது குத்தும் போது இந்த அரிசியை எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க சரியா. இப்போ ஆடி 18ஆம் பெருக்குக்கு அந்த காப்பரிசின்னு சொல்லி பிரசாதமாக வைக்காங்க திருச்சி பக்கத்துலலாம். நம்ம ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம்லாம் மொட்டை போட்டு காது குத்துனாலே இந்த காப்பரிசியை கொடுப்பாங்க. இது அரிசியை வந்து பச்சரிசி எடுத்து நல்லா கழனி களைஞ்சி கொஞ்சம் உணர வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழனி களையணும் சரியா. கழனி களைஞ்சி நல்ல துணியில் நல்லா உணர வச்சு சிறுபருப்பை லேசாக வறுத்துக்கிடணும், எள்ளு லேசாக வறுத்துக்கிடணும், தேங்காய் கொஞ்சம் வறுத்துக்கிடணும். தேங்காய் பூவாக திருவினாலும் சரி நறுக்கி வறுத்தாலும் சரி, நான் பூவாக திருவியிருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கிடணும் சரியா. அந்த அரிசியும் லேசாக சூடுபடுத்திக்கிடணும், அந்த துணியில் உணர்ந்த அரிசியும் சூடுபடுத்திக்கணும். எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சட்டியில் மண்டவளத்தை தட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். முந்திரி பருப்பு போடணும் போடலாம், நெய்யில் நல்ல முந்திரி பருப்பு வறுத்து போட்டு ஏலக்காவையும் தட்டி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இதில் மண்டவளத்தில் தண்ணி ஊற்றி நல்ல பாகு நல்ல முழு பாகம் வராமல் 2 கம்பி பதமாக வந்தால் போதும். நல்ல பாகு பதம் வந்தோடனே இதெல்லாம் சேர்த்து ஒன்றா விரைய வச்சுக்கணும். விரைய வச்சுக்கிட்டு அந்த சர்க்கரை தண்ணியை பாகை ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி இறக்கி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடணும். நல்ல நெய்யும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 5 நாள் வரை கிட்டே போகாது, நல்லாயிருக்கும். இப்போ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஆனால் இப்போ பூந்தி தான் கொடுக்காங்க, இருந்தாலும் இப்போ இதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. செஞ்சு பாருங்கள் எல்லோரும் சரியா, நல்லாயிருக்கும்.